பிரதமர் மோடிக்கு குவைத்தின் உயரிய விருது வழங்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய விருதான முபாரக் அல் கபீர் விருது வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படும் 20வது சர்வதேசிய விருது இது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, குவைத் நாட்டின் உயரிய விருதான முபாரக் அல் கபீர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக குவைத் சென்றிருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பயணத்தின் 2வது நாளான இன்று குவைத் இளவரசரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது குவைத் நாட்டின் வெளிநாட்டு தலைவர்களுக்கு அளிக்கப்படும் உச்சபட்ச விருதான முபாரக் அல் கபீர் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. நீங்கள் சொன்னது போல இதுவரை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே 19 நாடுகளிலே இத்தகைய விருதுகளை பெற்றிருக்கிறார். இது சர்வதேச அளவில் அவர் பெறும் 20வது விருதாகும். இந்தியா குவைத் உறவை வலுப்படுத்தியதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி குவைத் நாட்டிலே இந்திய வம்சாவளியினர் மற்றும் இந்திய குடிமக்கள் அதிக அளவிலே பணிபுரியும் இடங்களுக்கு சென்று அவர்களை சந்திப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நேற்றிலிருந்து பங்கேற்று வருகிறார். இந்தியாவில் இருந்து குவைத் சென்று அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கானோருக்கு சிறப்பான முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை தரம் மற்றும் தொழில் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் இந்தியா குவைத் உறவு மேலும் வலுப்படும். 2 நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே உறவு மேலும் பலப்படும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவேதான் தற்போது அங்கு குவைத் நாட்டின் இளவரசருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் நாடு திரும்புகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கணபதி.